சாரி சாரி புடவை 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 புடவைம்மா புடவை வாங்கிக்கிறீங்களா? நம்மக்கிட்ட எல்லாமே ஹோல்சேலில் தான். வாங்க 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 பாருவாங்க. பரவாயில்ல நம்மகிட்ட சாரீஸ் எல்லாம். வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. கொட்டு 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 எல்லாம் கொட்டு கொட்டு. சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட சாரீஸ். வாங்க வாங்கலாம். வா கட்டன் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாரீ வந்துட்டு நான் நிறைய டைம் வந்துட்டு சேல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அழகான சாரீஸ் இருக்குது பாருங்கள். காட்டன் சாரீலே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கலாமே. ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் நம்மக்கிட்ட. இது வந்துட்டு வெறும் 450 தான் கொடுத்துட்டு இருக்கேன். 450 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க. இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருக்குங்களா? பிடிச்சவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிங்க. இதுவும் அந்த 450 ரூபா ப்ரைஸில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீ வந்து. இன்னும் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அதே சாரீ தான் காட்டன் சாரீ. ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சவங்க கண்டிப்பாக தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. உங்கள் கவிதா கிட்ட எப்போவுமே ப்ரைஸ் அதிகமாக இருக்காது. பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாமே. இப்போ சாரீ எல்லாம் காட்டன் சாரீ நான் ஏன்னா ஃபுல் ஸ்டாக் போட்டுருக்கேன் வந்துடும். இந்த சாரீத்துக்கும் நான் வந்துட்டு 50 சாரீ போட்டேன். 50 சாரீலும் மொத்தமே காலி ஆயிடுச்சு. இப்போ சிங்கிள் சாரியாக ஒன்று தான் இருக்குது. ஆனால் நான் இது வந்து கொடுத்துட்டு இருந்ததே வந்துட்டு 600 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இது சிங்கிளாக இருக்கிறதுனால யாராச்சும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீ வந்து உங்களுக்கு 450 ரூபா ப்ரைஸு கொடுத்துருவேன். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னா அவ்வளோ ஒரு அருமையான சாரீஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ ஏன்னா அவங்க அப்பா இந்த சாரீ தான் நான் கேட்டு இருந்துச்சு இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ண மொத்தக்கு. இந்த சாரீ எடுத்துக்கும் நான் போட்டுட்டே இருக்கேன். காலி ஆகிட்டே இருக்கு. அழகாக இருக்குங்களா? பிடிச்சவங்க கண்டிப்பாக தாராளமாக ஃபோட்டோ எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. நான் வந்துட்டு என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுப்பேன். மறக்காமல் கவிதா கிட்ட சாரீ ஒரு வாட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களா நெக்ஸ்ட்டு நீங்களே ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சாரீஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த சாரீஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 550 ரூபா. ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த சாரீ. ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்கிட்ட தான் வாங்குவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் கட்டி இருக்கிற சாரீ இது. ரொம்ப அழகா இருக்கு. அதே நான் கட்டி இருக்கிற சாரீ தான் இது. அந்த ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு ப்ளவுஸ் வந்துட்டு. அது கூட வந்துட்டு பாருங்க இந்த பைப்பிங் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பழுப்பு வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதே போல் பாருங்கள் நான் முந்தானே கூட எவ்வளோ நீட்டு விட்ருக்கேன்னா அவ்வளோ நீட்டமாக விட்ருக்கேன். சாரீ ஃபுல்லாக இப்படி இருக்கும். சும்மா ப்ளவுஸ் மட்டும் ஒர்க் ப்ளவுஸ் வந்திருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு கொள்ளு கூடன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகான சாரீ இது. பிடிச்சவங்க இதில் கூட நம்மகிட்ட 5 கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலையும் பிடிச்ச மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீ வந்துட்டு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு 475 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே. ரொம்ப சூப்பராக இருக்குது. என் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கவிதா கிட்ட ஒன்று ஆர்டர் பண்ணி தான் பாருங்களா.
நல்லா இருக்குங்களா? பிடிச்சவங்க என்னோட நம்பரை ஸ்க்ரீனில் போடுவேன், மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 550 ரூபா. சரிங்களா? ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் ஒரு டைம் கவிதா கிட்ட வாங்கினீங்கன்னா மறுபடியும் கவிதா கிட்ட நிறைய சாரீஸும் உங்களுக்கு சேரும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒருத்தர்கிட்ட சாரீ வாங்கினேன். அவங்க வந்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட வாங்கி பாருங்கட்டு சாரீ அதிகமாக சேரும்னு சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் என்கிட்ட வந்து ஒரு 1000 சாரீ இருந்துச்சு. எல்லாருக்கும் நான் அப்போ ரொம்ப மெலிசாக இருந்தேன். இப்போ எனக்கு அந்த ப்ளவுஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். யார் என் சாரீ ரொம்ப பிடிக்கும்ன்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். நான் என்னோடய ஹாபிட்டே அப்படி தான், வேஸ்ட் வந்துக்கும் பண்ண மாட்டேன். அதே போல் நீங்கள் என்கிட்ட வந்து சாரீ வாங்கி பாருங்கள். உங்களுக்கு சாரீ மேலே சாரீ ரொம்ப அழகாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான சாரீ. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரிண்ட்டோ இல்லை இதோ எதுவுமே போகாதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான் எல்லாமே கட்டிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மட்டும்தான் ரிட்டனே வந்து நான் சாரீஸ் பற்றி சொல்கிறேனே. ஏன்னா வந்துட்டு திடீர்னு கலர் போகலாம், இல்லை இந்த ஷேட் டல்லாகலாம், அப்போ வந்து ரீமார்க் வரும்ல. அதனால இருந்து தான் நண்பர்களே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நான் வீடியோக்குள்ளே போடுவேன். அழகாக இருக்குங்களா? சூப்பராக இருக்கா? செய்கிறோம் பாருங்க. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா டிசைன்லையுமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க இந்த டிசைனில் இந்த கலர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். நான் அதில் உங்களுக்கு ஒரு கலர் எடுத்து காமிக்கிறவங்க தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ கொடுக்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ கொடுக்கலாம்? நான் கொடுத்துருக்குறது 500. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த சாரீ வந்துட்டு. நானும் இதில் எடுத்து கட்டியிருக்கேன். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதில் இருக்கிற ஒரு சின்ன மார்க்கு கூட போலன்னா அவ்வளோ அழகான சாரீ இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க. மறக்காமல் உங்கள் வீடை தேடி நீங்கள் பெங்களூர்லேயே இருந்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது உங்கள் அட்ரஸ்ன்னு சொன்னால் நான் வந்து வீட்டுக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுவேன். இல்லை நீங்களே வந்து பார்த்தும் எடுத்துக்கலாம். இல்லை அவுட் ஆஃப் சர்வீஸில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னாக்கா கொரியர் மூலிமா நான் அமுச்சு விட்ருவேன். இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா நான் அப்பயே அமுச்சு விட்ருவேன். உங்களுக்கு நாளைக்கு நாளன்னைக்குலேயே வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும், நானும் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் பண்ணலாம். கொஞ்சம் கடவுள் வந்துட்டு கை கொடுத்து என்ன ஒரு 8 மேலே தூக்கி விட்டாருன்னா உங்கள் ஆதரவுனால கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு நானும் ஒரு ஸ்டோர் வைக்கணுன்ட்டு என் மனசுக்குள்ளே நிறைய ஆசை தான் இருக்குது. அதுக்கு கடவுள் துணையும் வேணும், உங்களோட துணையும் எனக்கு வேணும். மீண்டும் நான் எவ்வளவோ கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இதை மட்டும் நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த சாரீ வாங்கி கட்டும் போதோ இல்லை இந்த மாதிரி கவிதா கிட்ட வாங்கணும், கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும், ரொம்ப அழகாகவும் இருக்குது அந்த பொருளை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வாயில் வரணும். அதுக்குக்கொசரமே நான் அந்த சாரீ சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ எங்கம்மா போய் பெட்ரோல் பண்ணோம், எனக்கு அங்கே போயிட்டு கால் பண்ணு. எங்கே வெளியே போயிட்டு கால் வீடியோ காலே பண்ணோம். இந்த பெட்ரோல் பண்ணணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து 650 ரூபா 700 ரூபா சேல் பண்ணுறாங்க. வேண்டாம், நான் கொடுத்துட்ருக்குது 550 ரூபாய்க்கு மட்டும் போதுங்க. எனக்கு வந்த ரேட்டை விட ஒரு 50 ரூபா கிடைச்சாலே அதே கடவுள் கொடுத்தா வரோன்னு நினச்சி நான் சந்தோஷமாக எடுத்துக்குவேன். நான் 550 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான சாரீ. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ எடுத்துக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் வந்துடுங்க. உங்கள் சாரீ உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே, அழகாக இருக்குங்களா? அருமையாக இருக்கா? சூப்பராக இருக்குங்க சாரீ வந்துட்டு. இதுதான் சாரீ.
கர்ச்சிப் மாதிரி தான் இருக்கும் இந்த saree. இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பிடிச்சவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கிங்க. இதோட ப்ரைஸ் கூட எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குற இந்த saree வந்துட்டு வெறியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது வெறியும் எவ்வளோ கொடுக்கலாம்? 450 ரூபா கொடுத்துருவேன். உண்மையாக சொல்கிற ரேட்டு மட்டும்தான் கொடுக்குவேன். இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த saree. அழகாக இருக்கா? ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ளவுஸ் இது ப்ளவுஸ். பிடிச்சவங்க மறக்காம ஆர்டர் பண்ணிக்கலாமே. இது வந்து குச்சி, முந்தானிக்கு வர குச்சி ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் புடவை ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருக்கா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை. என்றைக்குமே என்னோட நம்பிக்கை வீண் போனதில்லை. எல்லாத்துலேயுமே கடவுள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே விழுந்து ஏஞ்சிட்டு இன்றைக்கி கடவுள் என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு. அதே போல் எனக்கு கடவுள் ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லைன்னா நான் இந்த வீடியோக்குள்ளேயும் வந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி வீடியோக்குள்ளே நின்று பேசிருக்கவும் மாட்டேன். இவ்வளோ ஒரு தைரியமாக எனக்கு வந்திருக்காது. அந்த தைரியத்தெல்லாம் கொடுத்தது என்னோட நண்பர்கள் தான். இன்றைக்குமே என் நண்பர்களை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட சாரீஸு. நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். கலரெல்லாம் நிறைய காமிக்கணும்னு நிறைய காமிச்சிட்டே இருக்கணும். சூப்பராக இருக்கா? உங்களுக்கு வேணும்னாக்கா இதை இப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துடுங்க. உங்கள் வீட்டை தேடி இந்த saree வந்துடும். ஓகே? சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, இந்த கண்ணுக்குள்ளத்தான் உன்னை வச்சுதான் என்ன மழக்கிறைய சும்மா சும்மா. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த saree. இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 550ல் இந்த saree கொடுத்துருவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த saree வந்துட்டு. நீங்களே கட்டி பார்த்துட்டு இன்னொரு வாட்டி இந்த சாரியை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி இருக்கும் இந்த saree வந்துட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்துலேயும் கலர் 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 எந்த கலரும் காலி இருக்குதுன்னா இன்னொரு 4 கலர் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ஆர்டர் கொடுத்துருந்தோம் சாரீஸ் எல்லாம் வந்துட்டு. ஏன்னா நான் கட்டியிருக்கிற saree தான் இது. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கலாமே நீங்கள். தாராளமா saree அழகான saree. அழகான சாரின்னா அவ்வளோ சூப்பரான saree. மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 475 சொன்னல இந்த ரேட்டுக்கு மட்டும் கொடுத்துருவோங்க. ஓகே? இது வந்து டெய்லி யூஸ் saree. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒன்றாலும் துவச்சி கட்டினாலையும் இது கொஞ்சம் கூட சிங்க் ஆகாது, கலர் போகாது. இதுக்கு கேரண்டி நான் இருக்கேன். நீங்கள் மறுபடியும் saree வாங்கிட்டோம் இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு சைலண்ட் ஆகிலனாலையும் எனக்கு ரிட்டர்ன் கால் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக கேட்கலாம். கவிதா saree கலர் போகாதுன்னு சொன்னியே, மறுபடியும் saree சிங்க் ஆகாதுன்னு சொன்ன தானே. ஆனால்
இப்போ எப்படி ஆச்சு நீங்கள் என்ன கேட்கலாம் தைரியமாக. ஏன்னா என்னோடய தைரியத்தில் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே ஆகாதுங்க அந்த சாரீ. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த சாரீ வந்துட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொடுத்துட்டு ஒரு ப்ரைஸ் வெறும் 350 350 ரூபாய்க்கு அவ்வளோ அழகான சாரீஸ் கொடுத்துட்ருக்கேன். பிடிச்சவங்க நீங்கள் தாராளமாக என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், எனக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் மெயினாக வந்துட்டு நான் பெங்களூரில் தான் இருக்கேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்த்தாலே பரவாயில்ல, உங்கள் வீட்டை தேடி கொரியரில் வந்துடும். 2 days மட்டும் எனக்கு டைம் இருந்தால் போதும். ஏன்னா எங்கிட்ட வாங்கினவங்க இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அவங்களுக்கு எப்படி நான் 2 நாள் சொல்கிறேன்னா அதே 2 நாளில் வந்துட்டு அவங்களுக்கு சாரீ அனுப்பிச்சிடுவோம். நான் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருவேன் என் சாரீஸ் எல்லாம் வந்துட்டு. நீங்களும் அதே போல் நம்பிக்கையோடு எனக்கு கால் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அந்த சாரீ நான் அனுப்பிச்சிடுவேன். இப்போது சொல்கிறேன், எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் உங்களோட ஆசீர்வாதமும் எப்போவுமே எனக்கு தேவை தான். என்றைக்குமே நான் அவங்களையும் மறக்க மாட்டேன், உங்களையும் மறக்க மாட்டேன். என்ன ஒரு ஸ்டெப்பில் தூக்கி விட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சுற்றி வளைச்ச சொந்தம்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு தைரியமோ இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரித்து அன்போடு உங்களோட ஃப்ரெண்டாக என்னை சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. எனக்கு கோல்டாக வந்தனால சரியாக எனக்கு வாய்ஸ் வரல, இன்னும் எனக்கு உடம்பு சரியாகலை. ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை மறந்துடக்கூடாதுல்ல. அப்பப்போ உங்கள்கிட்ட வந்து எனக்கு நல்லா இருக்கும்போது தான் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு ஒன்றும் இல்லை, எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். அதனாலேருந்து உங்கள்கிட்ட எல்லா விஷயமும் என்னோடய ஃபேமிலி மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, தாராளமாக ஆர்டர் பண்ணிக்குவீங்க தானே? அப்புறம் வந்துட்டு நானும் பார்க்குறேன் டைம் 11 மணிக்கு 11:30 மணிக்கு 12 மணிக்கு கால் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு லேடிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சரி அவங்களுக்கு பொழுதாக மட்டும் வேலை இருந்திருக்கும், இந்த டைமில் தான் அவங்க ஃப்ரீயாக என்னோடய வீடியோ பார்த்துருக்காங்க, எனக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவேன். ஆனால் நான் எந்த ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணி பேசுவேன். ஜென்ட்ஸ் தான் லேடிஸ் தான்லாம் கிடையாது, யார் ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் பேசுகிறவங்க எல்லாம் வந்து எப்படி பேசுவாங்கன்னா, உங்களை வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நீங்கள் நம்பர் போட்டிருந்தீங்க, அதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி தப்பு வேலை பண்ணாதீங்க. ஒரு லேடி வந்துட்டு நம்பர் போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 வீடியோ தள்ளி பாருங்கள். அவங்க ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதை 4 பேருக்கு தெரியப்படுத்துவாங்கன்றதுக்கோசரம் தான் இதில் நம்பர் போடுவாங்க. அதுக்கோசரம் நீங்கள் எப்போவே 2-3 வீடியோ தள்ளி பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், சரிங்களா? அதான் ஒரு டைமிங்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி தானே, ஃபேமிலியில் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒன்று ஹஸ்பண்ட் கரெக்டாக இருந்தால் ஒய்ஃப் கிரிக்கிரி பண்ணுவாங்க, ஒய்ஃப் கரெக்டாக இருந்தால் ஹஸ்பண்ட் கிரிக்கிரி பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது. டைமில் கால் வந்தாக்கா பிரச்சனைன்றது தன்னாலே உண்டாகும்ல. இந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கோசரம் மட்டும்தான் இந்த வீடியோக்குள்ளெல்லாம் வராங்க நண்பர்களே, சரிங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. எனக்கு பேட் கமெண்ட் பண்ணாலையும் நான் எல்லாருக்கும் நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு மண்ணோடு போய் மறைய போகிறோம். யாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க ஒருத்தரவும் கிடையாது, சரிங்களா? அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாரையுமே எனக்கு துரோகம் செஞ்சவங்கள கூட நான் அன்பால் தான் அணைக்குவேன், எனக்கு நல்லது செஞ்சவங்களும் நான் அன்பால் தான் அணைக்குவேன். ஏன்னா 2 துரோகம் செஞ்சவங்க வந்துட்டு இந்த அன்பால் நான் கூப்பிடும்போது அவங்க நினச்சிக்கணும் நானாக இந்த தவறு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் அந்த மாதிரி திருத்தின்னு இருக்காங்க. என்னை பார்த்துட்டு நான் பேசுறது என்னோடய நடவடிக்கையெல்லாம் வச்சு நிறைய பேர் அவங்களே திருந்திட்டு இருக்காங்க. சரி, நான் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக சொன்னால் என்னை மன்னிச்சிடுங்க. என்னோடய வியாபாரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட டீமில் என்னை சேர்த்துக்குங்க, சரிங்களா? ஓகே, பை பாய். எல்லோரும் சாப்பிடுங்க, மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ஆரோக்கியத்தை முக்கியமாக வந்துட்டு நம்மளுக்கு உடம்பு எதுனா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னாலே உடனே போய் டாக்டர் பாருங்கள். டாக்டர் வந்து நம்ம அம்மா அப்பா மாதிரி எப்போவுமே. அவங்க வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு சுடு தண்ணி கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு டேப்லெட் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு தைலம் போடுவாங்க. எப்படி இருக்குன்ட்டு 40 வாட்டி நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல் மட்டும்தான் டாக்டரு கூட நம்ம போனோம்னா நம்மளோட ஹெல்த் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு டாக்டர் சொல்லிடுவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே கூட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மறக்காமல் நம்மளோட ஹெல்த்தை பாருங்கள். வண்டி ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் இருக்காங்க 3 ஆம்பளை குழந்தைங்க.
ஒவ்வொரு நாளுமே நான் வேலைக்கு கிளம்பிடுறேன், என் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்களா, காலேஜ் போனாங்களா, வேலைக்கு போனாங்களான்னு ரொம்பவே திங்கிங் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே போல் தான் எல்லா அம்மா அப்பாவும் அதே திங்கிங் மனசுக்குள்ளே இருக்கும். தான் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அம்மா அப்பாவுக்கும் மனசு கவலைப்படாமல் இந்த சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஸ்லோவாக வண்டி ஓட்டுங்க. அம்மா அப்பாவை நினச்சிட்டு போங்க. சரிங்களா? ஓகே, பை பாய், see you, டாட்டா.